அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரியா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வரப்போகிறார். வருவதற்கு முன்பாக தேவதூதன் மூலமாக மரியாளுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருடைய வார்த்தையின் வழியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். தேவதூதன் போய்விட்டார். இப்போ தேவதூதன் எப்பொழுது மரியாளிடத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னால், லூக்கா 1:28 வாசிக்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றார். அல்லேலூயா. அப்ப தேவதூதன் மரியாளுடைய வீட்டிலே வந்து அவர் சொல்ற, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்ம உள்ளத்துலலாம் ஒரு பெரிய சந்தோஷம். தேவதூதன் வந்து என்ன சொல்லிட்டாரு? கிருபை பெற்றவனே அப்படின்ட்டாரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்ட்டாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ட்டாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் மரியாள் சந்தோஷப்படவே இல்லை. அல்லேலூயா. மரியாள் என்ன பண்ணல? அது 29வது வசனத்துல, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால், நீங்கெல்லாம் நான் சொல்லும் போது என்ன பண்ணீங்க? சந்தோஷப்பட்டீங்க, சிரிச்சிங்க, பரவாயில்ல கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார் நினைச்சிங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணல? சந்தோஷப்படவே இல்லை. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. நேற்று தினத்தில் நைட்டில் உட்காந்து இந்த வார்த்தையை அப்படியே தியானம் பண்ணுங்க. இப்படி ஒரு பிளஸ்ஸிங்கை யாரும் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரும். பரவாயில்ல கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மரியாள் என்ன பண்ணுறேன்னா, அவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே கலக்கம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க போது உண்டா வரணும், சந்தோஷம் வரணும், பரவாயில்ல கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் மரியாளுக்குள்ள கலக்கம் வந்துருச்சு. கலக்கம் வந்தது மட்டும் இல்லை, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிக்கணும். அப்புறம் யோசிச்சு நைட்டில், ஆண்டவரே நீங்கள் வாழ்த்துறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க, கிருபை உண்டாச்சுன்னு சொல்கிறீங்க, நான் உன் கூட இருக்கிறேன்றீங்க. ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் சந்தோஷப்படலை. நான் என்ன பண்ணுறேன்? எனக்குள்ள கலக்கம் வந்துருச்சு. எனக்குள்ள இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி ஒரு பெரிய அவளுக்குள்ள ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் அவள் அப்படி யோசிக்க ஆரம்பித்தா, ஏன் அவள் கலங்கினா அப்படின்னு சொல்லி அப்படியே தியானிக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு தூதன் வந்து உங்கள் முன்னாடி வந்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். சாதாரணமாக நம்ம 2 பேர் பார்த்து சொல்லும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் தூதன்னும் பொழுது வேதத்தில் தூதர்களுக்கு 2 ரெக்கை இருக்குது, 4 ரெக்கை இருக்குது, 6 ரெக்கை இருக்குது. பார்க்கறதுக்கு மனுஷ முகம், உருவம் பார்த்தா பறவை. அல்லேலூயா. இப்படி ஒரு நபர் வந்து உங்களுக்கு வார்த்தை சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது விசித்திரமான ஒரு உருவத்தோடு வந்து நிற்குது, அது நம்மளை வாழ்த்துது. இந்த வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்து தெரியலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவனுடைய கலக்கம் என்னென்ன, இது கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து சொல்லுகிறது என்னென்ன, தூதன் வந்து சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ தூதன் தான் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, இந்த தூதன் தான் சொல்கிறான் அப்படின்றது வேதத்தில் நிறைய நமக்கு தூதர்களுக்கு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த 6 ரெக்கை உள்ள தூதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் தேவன் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுவார். அவர்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேராபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓய்வு இல்லாமல் ஆரம்பிக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 ரெக்கையினாலே தன்னுடைய முகத்தை மூடினார்கள், 2 ரெக்கையினாலே தன்னுடைய சரீரத்தை மூடினார்கள், தன்னுடைய ரெக்கையினாலே பறந்து 2 ரெக்கையினாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்போ பாருங்க, 6 ரெக்கை உள்ள தூதர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 ரெக்கை உள்ள தூதர்கள் இருக்கிறார், 2 ரெக்கை உள்ள தூதர் இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு உருவம் நிறைந்த ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லும் போது இப்படி உண்டாகுங்க, கலக்கம் உண்டாகுது, பயம் உண்டாகுது. அல்லேலூயா. இப்போ மரியாதை என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ கர்த்தருடைய பரிசுத்த அவள் சிந்தித்துக் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். உடனே இவங்கள் நினைவுகளை தேவதூதன் அறிந்து சொல்றாரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவதூதனுடைய உருவத்தை பார்த்து அவள் கலக்கம் அடையும் பொழுது, அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுற, மரியாளே நீ பயப்படாது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கு கூட பயம், எதை பார்த்து பயப்படுறது தெரியாத பயந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது, ஐயோ ரிசல்ட் வருது வருது வருது, என்ன ஆச்சு மார்க் என்ன ஆச்சு தெரியலையே, ஒரே பெரிய பதட்டம். பிள்ளைங்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு மதிப்பு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பாஸ் பண்ண போகிறோன்னா. நம்ம சர்ச்சில் 3 பேர் எழுதினாங்க 10th. என்ன பண்ணாங்க? 3 பிள்ளைங்க நம்பரை கொடுத்துட்டு போனாங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஃபோன் வந்து வச்சுக்கலாம், நான் என்ன நினைக்கிறீங்களா, பிள்ளைங்க பாஸ் பண்ணிச்சு. அல்லேலூயா. ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் பாஸ்டர் என்ன பிரதர் போட்டு பாஸ் பண்ணிச்சானே. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, பொண்ணு எழுதிருக்கு, எதுக்கு ஃபோன் பண்ண போறீங்க? பாஸ் பண்ணிச்சு சொல்ல தான் ஃபோன் பண்ணுறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபோன் வரலன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், என்னாச்சு ஃபைன் ஆகிடுச்சு. அப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நமக்கு பயம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பயம், பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரி பயம், வாழ்க்கை குறித்து பயம், பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பயம், எல்லாத்துலேயும் மனுஷன் பயந்து கொண்டே இருக்கிறான். இப்போ இவங்களுக்கு என்ன பயம்னா, தேவதூதனை பார்த்தோட பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போது இங்கே மரியாதை தேவதூதனை பண்ணுறா, நீ பயப்படாது. அல்லேலூயா. பாதங்களுக்கு பாசம், நீ பயப்படாது, நீ பயப்படாது, நீ பயப்படாது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மனுஷனுக்கு பல விதத்தில் பயம் வந்துச்சே இருக்கு. வருஷத்துக்கு 365 நாள், அதற்கு மேலே ஆண்டவர் பைபிளில் பயப்படாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னென்ன, ஒவ்வொரு நாளும் நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தரை பயப்படாது அப்படின்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ தேவதூதன் சொல்றாரு கேட்டுட்டு 31ஆவது வசனத்துல, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கவனிங்க, இதுவரை உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், நம்ம குழந்தை பிறகுது உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தான் குழந்தை பிறகுது, இவங்களுக்கு தான் ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். சாதாரணமாக குழந்தை பிறகுது அப்படின்னு சொன்னால் திருமணமாகி காத்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ குழந்தை எப்படி பிறக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எழுத்தின்படி எப்படி குழந்தை பிறக்கணும்னா, Y குரோமோசோம் 23, X குரோமோசோம் 23 சேர்ந்தா குழந்தை பிறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு திருமணமான தம்பதிகள் புதுசாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், 1 மாதம் 2 மாதம் போச்சுன்னா உடனே எல்லாரும் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, நாங்கள் ஏன்னா விசேஷம் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? எதனா ஒரு புதுசாக உருவாகிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போது இங்கே மரியாளுக்கு வாழ்த்துதல் வருது. என்ன வாழ்த்துதல்? இங்கே
நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. அப்போ கவனிங்க, இதுவரை நடக்காத சம்பவம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ மரியாதை யார கல்யாணம் ஆகல. மரியாதை யாரு? அவ கன்னி பெண். இப்ப கன்னி பெண்ணை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு. நீ அப்ப உலகத்துல இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் உனக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, இதுவரை நடக்காத ஒரு சம்பவத்தை உன் வாழ்க்கையில நடத்த போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள எப்படி தோணும்? ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், இன்னொரு பக்கம் இதுவரை உலகத்திலே நடக்கல, எனக்கு மட்டும் நடக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அல்லேலூயா. இப்போ சொல்லும் போது உங்க மனசுல ரெண்டு விதமா தோணிருக்கும். ஒண்ணு சந்தோஷமாக இருந்திருக்கும், இன்னொன்று என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இங்கு தேவதூதன் சொல்றார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடும். அப்போ இயேசு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவன். அல்லேலூயா. அப்போ இந்த முழு உலகத்துக்கும் விடுதலை யாருக்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கு. இப்ப இந்த ஆராதனை கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னாரு, முழு உலகத்துக்கு விடுதலையே கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்களா? அவங்க அல்லேலூயா. அப்ப இயேசு யாருக்குள்ளெல்லாம் உருவாகிறாரோ அவங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்துக்கு ஒரு விடுதலை ஆட்ட தர போறாரு. இப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ளெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடையாளம் என்னன்னா, நீங்க சபையில வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இயேசு உருவாகாத ஆளெல்லாம் எங்க இருக்காங்கன்னா சபைக்கு வெளியில் இருக்கிறாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அல்லேலூயா. இயேசு உள்ள வந்தவங்க எல்லாம் உள்ள இருக்கிறீங்க, இயேசு உள்ள வராதவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உள்ள உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாசம் ஆகும். அதே போல ஒரு விசுவாசி ஒரு போதகரை போல மாறுறதுக்கு ஒரு 10 வருஷமாச்சு ஆகும். அல்லேலூயா. ஒரு 10 வருஷம் நீங்க சபை விசுவாசி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னா போதகரை போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? போதகரை போல இருக்கணும். நீங்க சபைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா, அப்போ கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லி, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் எங்க இருக்கிறீங்க? திரும்ப குழந்தைகளை போல பாலை உண்ணத்தக்கவர்களாய் மாறுவீர்களே அப்படின்னு. அப்ப என்னென்ன, கிறிஸ்து நமக்குள்ள உருவாகுகிறார். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர 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 இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு குழந்தை 10 மாதத்தில் இந்த உலகத்தில் வெளிப்படுகிறதோ அதே போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மறைந்து விட வேண்டும், இயேசு உங்கள் மூலமாக உலகத்துக்கு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் 10 வருஷம் ஆச்சையா, இன்னும் நானும் என்னதான் நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா இன்னும் நம்ம குழந்தையா இருக்கிற அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அவர் என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. அப்போ கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரியாளுடைய வீட்டில போயிட்டு தேவதூதன் சொன்னாரு, நீ கர்ப்பவதியாகி உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை என்னன்னா, அவர் உலகத்துடைய பாவத்தை மன்னிக்கிறவர், உலகத்தை ரட்சிக்கிறவர், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை மாற்றுகிறவர். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உருவாகி உன் நிமித்தமாக தான் கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார் என்பதை இந்த வசனத்தில் தெளிவாக தூதன் அறிவிச்சார். அல்லேலூயா. 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேல வசனம் அது நிறைவேறிச்சு. இந்த 32வது வசனம் இன்னும் நிறைவேறல. அல்லேலூயா. இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார போறார். அப்ப கவனிக்க, தேவதூதர் முதலாவது இயேசுடைய வருகையை பற்றி சொல்லிட்டாரு, 2வது வருகையை பற்றி சொல்லிட்டார். அல்லேலூயா. இயேசு 2வது வருகை எப்படி வரப்போகிறார்? அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், அவர் ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அவர் அமரப் போகிறார்.
அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து ஆண்டவர் 3வது நாள் உயிர் தெழுந்து 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர் பரமேறி சென்றார். எங்கிருந்து பரமேறி சென்றார் அப்படின்னா ஒலிவமலையிலிருந்து போனார். அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் பொழுது 2 தூதர்கள் இயேசுவை ஒலிவமலையிலிருந்து பரலோகத்துக்கு அவர்கள் கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போகும்போது தேவதூதர் சொல்றார்கள், கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அப்ப எங்கிருந்து போனார்னா ஒலிவமலையிலிருந்து போனார். திரும்ப எங்க வர போறார்னா ஒலிவமலையில தான் வர போறார். சகரியா 14:4 வாசிக்கும் பொழுது அவர் ஒலிவமலையின் மேல் நிற்பார், அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் நிற்கும், அப்பொழுது ஒலிவமலை 2ஆக பிளக்கும், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் அப்படின்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். அப்புறம் ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க ஆட்சி செய்ய போகிறார் சொன்னா இந்த பூமியில ஆண்டவர் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அப்ப தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப தேவதூதன் மரியாளுடைய வயிற்றில் இன்னும் குழந்தை இன்னும் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஆனால் இயேசுடைய முதல் வருகையும் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையும் அதை சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரை ஆளுகை செய்ய போகிறார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சியில யாரெல்லாம் அந்த ஆளுகையில பங்கு பெறுவார்கள்? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இப்போ நேரம் இல்லை, இன்னொரு நாள் அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கவனிங்க, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றார். அப்ப அவர் யாரை ஆளுகை செய்வார் அப்படின்னு சொன்னா 33வது வசனத்தில் சொல்லுது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவர் யாரை ஆளுகை செய்ய போகிறார்? அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள். 12 கோத்திரமும் இஸ்ரவேல் தேசமாய் மாற்றப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்யும்படியாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிகிறார். இதுதான் நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தில் பார்த்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நேபுகாத்நேச்சர் சொப்பனம் வந்தது, அந்த சொப்பனத்தை அவர் மறந்துட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஜோசியர்கள், குறி சொல்கிறவங்க எல்லா பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு அழைத்து சொன்னார். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நான் நேற்று நைட்டு ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனம் அர்த்தம் யார் சொல்கிறீங்க அப்படின்னா. உடனே எல்லாரும் கேட்டாங்க, ராஜாவே நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்னாங்க. ராஜா என்ன சொன்னார்னா, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் நீங்கள் தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும். உடனே எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, ராஜா கேட்குற காரியம் இந்த பூமியில் ஒரு மனுஷனாலும் முடியாது அப்படின்ட்டாங்க. ராஜாவுக்கு பெரிய கோவம் வந்துச்சு. ராஜா என்ன சொல்லிட்டாங்க, எப்பா இருக்கிற எல்லா ஞானிகளும் என்ன பண்ணு, வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உத்தரவு போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெட்டி போட்டுனோடனே யாரை வெட்டியிருக்கணும்? ராஜா கிட்ட யாரெல்லாம் வந்தாலும் அவங்கள தான் முதல் வெட்டியிருக்கணும். ஆனால் யாரை ஃபஸ்ட்டு தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் தானியேலையும் அவருடைய நண்பரையும் தேடுறாங்களாம். தானியேலை இங்கே அழைக்கவே இல்லை. யார்கிட்ட அழைக்கல? ராஜா கிட்ட அழைக்கவே இல்லை. தானியேலுக்கு என்ன சம்பவம் நடந்ததே தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலை கொலை செய்யும்படியாக தேடுறாங்க. உடனே தானியேல் கேட்குறாரு, அப்பா ராஜா இவ்வளவு கடுமையான உத்தரவு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துதான், அந்த சொப்பனத்தையும் சொல்லணுமா அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு. உடனே தானியேல் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, நான் சொப்பனத்தையும் சொல்கிறேன் அர்த்தத்தையும் சொல்கிறேன். உடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவுடைய அந்த பிரதானி ராஜாவிட்ட போய் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அவன் சொப்பனத்தையும் சொல்கிறானா அர்த்தத்தையும் சொல்கிறான், கொஞ்சம் நேரம் டைம் கேட்டுருக்காரு. அல்லேலூயா. ராஜா டைம் கொடுத்துட்டேன். சரி, ராஜா டைம் கொடுத்தான்னு சொல்லி போய் சும்மா இருந்தாங்களா? இல்லை. தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் யாருங்க? அனனியா, மிஷாவேல், அசிரியா. 4 வாலிபர்களும் ராக்காலத்தில் தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, ராஜாவுக்கு என்ன சொப்பனம் சொன்னீங்க, என்ன சொப்பனத்தை வர வச்சிங்க, அதை எங்களுக்கு சொல்லிதாங்க ஆண்டவரே.
அல்லேலூயா. அப்ப பாருங்க, 4 வாலிபர்களும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றாங்க. அப்ப தானியேலுக்கு காரியம் வெளிப்பட்டது. தானியேலுக்கு காரியம் வெளிப்பட்டது. உடனே ராஜா கிட்ட தானியேலை கொண்டு போறாங்க. ராஜாவே, நீ வாழ்க. உங்களுக்கு வந்த சொப்பனம் என்னன்னா, ஒரு பெரிய பொற்சிலையை கண்டி. அல்லேலூயா. என்ன கண்டி? ஒரு பெரிய பொற்சிலையை கண்டி. அதனுடைய தலை எப்படி இருக்கு அப்படின்னா பொன்னா இருக்கு, பசு பொன். அல்லேலூயா. அதனுடைய கைகளும் மார்புகளும் வெள்ளியா இருக்கு. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலமா இருக்கு. அதனுடைய கால்கள் இரும்பு. அதனுடைய பாதங்கள் பாதி களிமண் பாதி இரும்புமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப மொத்தம் 5 காலகட்டத்தை அங்க சொல்றேன். அல்லேலூயா. மேல தலை பொன், அப்புறம் மார்பகம் வெள்ளி, அப்புறம் வெண்கலம், இரும்பு பிளஸ் களிமண். அப்போ இந்த பொற்சிலை நின்று கொண்டிருப்பதை நீ பார்த்து கொண்டிருந்து, அப்போ ஒரு பெரிய கல் வந்து அந்த பொற்சிலையை தகர்த்து அந்த கல் பெரிய பர்வதமாகி நின்றது அப்படின்னு சொல்லி அதனுடைய சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் அவர் சொல்றார். ராஜாவே, நீங்க பொண்ணை போல நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு பின்பாக மேதியை பேசிய ராஜ்யம் வரும். அதற்கு பின்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ராஜ்யம் வரும்? மேதியை பேசிய ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், கூட்டு ஆட்சி. மொத்தம் இதெல்லாம் வந்து முடிஞ்ச உடனே இந்த கல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடைசி அந்த கல் வந்து மொத்த சிலை உடைத்து போட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது பெரிய பர்வதமாக வளர்ந்தது. இதுதான் நடக்க போகுது ராஜ்யத்தில். உடனே தானியேலுக்கு தூபம் காட்டவும், தானியேலை கடவுளுக்கு சமமாய் மாற்றி அவனுக்கு எல்லா விதமான பொருட்களை ஆடப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகி தேவனாகி இயேசு கிறிஸ்து அவர் 2வது வருகையில் அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை மரியாளுக்கு தேவதூதன் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? சில நேரத்தில் கர்த்தர் சொல்வாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்யறேன்னு. அடுத்து நம்ம கொஸ்டின் தான் தெரியுங்களா கேட்போம், எப்படி ஆண்டவர் நடக்கும்? அல்லேலூயா. மோசஸ் கேட்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழி நடத்துறாரு. கோலை நீட்டாரு, செங்கடல் 2ஆ போகுது, ஜோம் பண்றாரு, வானத்திலிருந்து மண்ணா வருது, டெய்லி சாப்பிட்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஜனங்க இறைச்சி கேட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்போ 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 1 மாசம் வரையும் இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டார். மோசஸுக்கு டவுட்டு, இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? 1 மாதம் இதுங்க, வானத்திலிருந்து கடல்லிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாலும் இவங்களுக்கு பத்தாதே, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகி போச்சா? இல்லைப்பா அப்படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், இந்த தேசத்திலே உன்னை தான் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறேன். அவர் சொல்லும்போது சில நேரத்தில் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருப்போம். எப்படி ஆண்டவர் நடக்கும்? நடக்குமா? அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி காத்துட்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அப்போ மரியாதை சொல்றாங்க, இது எப்படி ஆண்டவர் நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? அப்போ காரணம் என்னன்னா, அவங்க கன்னி பெண்ணா இருக்கிறாங்க. இது எப்படி ஆண்டவர் நடக்கும்? இது முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உனக்கு நடத்துவார். இதை நீ நம்பினா உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இதுவரை யாருக்கும் கர்த்தர் நடத்தல, உனக்கு மட்டும் தான் நடத்த போறாரு. உன்னை மட்டும்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர போறாரு. இதுவரைக்கும் யாருக்கும் தராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற. அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது கர்த்தர் அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அப்போ எப்படி நடக்குங்கிறத தேவதூதன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றேன். 35வது வசனத்துல, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென். அப்ப என்னன்னா, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிரம்ப போற. அல்லேலூயா. என்னைக்கு நிரம்ப போறாங்க சொல்லுங்க. டுடே, இன்றைக்கு, இப்போ என்ன நிரம்ப போற? எதுக்காக?
தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள, நான் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனாலும் அவர் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்கே தேவதூதர் சொல்றார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். வந்த உடனே உங்களுக்கு என்ன உண்டாகும்? உன்னதமானுடைய பலன் உன்மேல் வேணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்த உடனே நமக்கு என்ன கிடைக்குதுங்க? பலன் கிடைக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க எருசலேமை விட்டு போகாம காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்க. அப்போ அவங்க காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியினர் வந்த உடனே அவங்க பலன் அடைஞ்சாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? பலன் அடைந்தாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு 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 வழி என்னன்னா, பரிசுத்த ஆவியினர் உன்னை நிரப்புவாரு, உனக்கு பலன் உண்டாகும். அந்த பலத்தினால் நீ எல்லாத்தையும் செஞ்சுக்க. கர்த்தர் பரிசுத்த சிம்சோன் இருக்கிறாரு, ஒரு கழுதையுடைய தாடை என்று வச்சு 1000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுட்டார். அப்போ சாதாரணமாக இருந்தால் கொலை பண்ண முடியாது, அவனை சாக அடிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். அல்லேலூயா. அப்போ எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற்று நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்கும் பொழுது உனக்கு பலன் உண்டாகி கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உன்னிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றார். என்ன அடையாளம்? உன் இனத்தாலாகிய எலிசபெத்து முதிர் வயதா இருக்கிறாங்க, இப்போ அவனுக்கு 6வது மாசம், உடனே நீ போய் பார்த்துக்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கு அடையாளம் என்ன? வாசிக்காத வசனத்தை இல்லம்மா, அது இதோ உன் இனத்தால் ஆகிய எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. அப்போ ஒரு அடையாளத்தை சொல்ற, எப்பா இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இதுக்கு அடையாளம் என்னன்னா, நீ போய் பாரு, அங்க மலடி எண்ணப்பட்ட 6வது மாதம் அவன் கர்ப்பம் தரிச்சிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவரே என்ன ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம் என்ன? கர்த்தர் அந்த அடையாளத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்டார். ஆண்டவர், நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் ஒரு தோலை போடுறேன், அந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், மற்றதெல்லாம் பனி பெஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், ஆண்டவரே தோல் பனியில் இருக்கணும், மற்றதெல்லாம் காஞ்சிருக்கணும். கர்த்தர் அதே போல அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. இதுவரை தடைப்பட்ட நன்மைகள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு இன்னொருத்தரை கர்த்தர் பயன்படுத்தி அவங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை சொல்லி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் மலடிக்கும் பிள்ளை பிறக்க முடியும், கன்னிக்கும் பிள்ளை பிறக்க முடியும். அவளுக்கும் அற்புதம், உனக்கும் ஒரு அற்புதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனால கூடாத காரியம். சரி, இதெல்லாம் நடக்கும் போது நான் என்ன பண்ணணும்? கர்த்தரோட ஆசீர்வாதிக்கு நீ என்ன பண்ணணும்னா, இங்க மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா என்னன்னா, அவங்க சுய ஆசை இருக்கக்கூடாது, விருப்பம் இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. எஜமான் நினைக்கிறார் அது மட்டும்தான் நடத்தணும் அடிமை வேலை. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு எழுப்புறாரு எஜமான், போய் அந்த வேலையை செய்யணும். என்ன பண்ணோம்? என்ன எஜமான நைட்டு இப்போ தான் 10 மணிக்கு வந்து 12 மணிக்கு எழுப்பி நீ போய் வேலை செய்ய சொல்லியா, இப்போ நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கூட என்ன பண்ணோம்? 12 மணிக்கு எழுப்பினாலும் நீ போய் என்ன பண்ணோம்? வேலை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அடிமைக்கு தனக்கு விருப்பமானதல்ல, எஜமான் விருப்பத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ யாருக்கு அற்புதம் நடக்க போகுது? எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்னை அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்க சித்தத்தை மட்டும் நான் நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்றேன்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படியே நீங்க எனக்கு இதுவரை உலகத்தில் செய்யாத காரியத்தை செய்ய போறீங்க. பார்த்தீங்களா, நீங்க என்ன சொன்னீங்களோ அது என் வாழ்க்கை நடக்கும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு, அந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தின்படி நீங்கள் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவர் சொன்னீங்களா? உங்கள் மனசில் சொன்னீங்களா? இல்லை வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் அதை சொன்னீங்க, இதை நீங்கள் நிறைவேற்ற நீங்கள் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையின்படியே
சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. என்ன வார்த்தை சொன்னார் உங்களுக்கு வாக்குத்தத்தம்? நீ விரும்புகிறதை என் பற்றி கேட்டு. அல்லேலூயா. என்ன கேட்டீங்களா? நீங்க விரும்புறது கேட்டீங்களா? கர்த்தர் கொடுத்தாரா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் விரும்புகிறத ஆண்டவர் தரப்போறேன். சொல்லுங்க, நான் விரும்புகிறதை கர்த்தர் தரப்போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்கிறேன்.